வணக்கம் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது ஷம்சு தமிழ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆக்சைட் சர்வைவல் ஐலாண்ட் இந்த கேம் தான் விளையாட போகிறோம். இது இப்போதைக்கு ஒரு 1 இயர் ஆயிடுச்சு வந்துட்டு, இப்போ தான் வந்துச்சு இந்த கேமு. இந்த கேமோட எபிசோட் 1 தான் நமக்கு ப்ளே பண்ணுவோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கனும் இருக்கும், அது ஆல் அமைச்சு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன கான்செப்ட் நம்ம இந்த கேமு, இந்த ஐலாண்டை நம்ம சர்வை பண்ணணும். அதுதான் உண்மையான இந்த கேமோட கேம் விளையாடுறது. ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு கடல் இருக்குது, கடல் தாண்டி மேகம் தாண்டி நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஒரு பிசி கேம் இருக்குது இந்த மாதிரி. அதாவது சன் ஆஃப் ஃபாரஸ்ட் சொல்லிட்டு ஒரு பிசி கேம் இருக்கே, உனக்கு தெரியுமா தெரியாது தெரியல. எனக்கு தெரியும் அந்த கேம் பற்றி. அந்த கேம் மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஆர்க் சர்வைவல் ஐலாண்ட் ஏஆர்கே அந்த கேம் தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி தான் இந்த கேமும் இருக்கும். இது மைண்ட் கிராஃப்ட்டு அந்த மாதிரி ஒரு சர்வைவல் கேம் வச்சுக்கோங்களேன். இதோட எபிசோட் 1 தான் நமக்கு ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே கைஸ், மரமே நம்ம தட்டி விட்டுட்டோம். இங்கே வேறு எங்கே இன்னொரு மரம், இங்கே ஒரு மரம் இருக்குது. போலக்கடா போல ஒரே அடி. அதுதான் மேலே காமிக்கு பார்த்தீங்களா, எத்தனை உட்டு கடிக்குது, என்னென்னா இருக்குது எல்லாம் காமிக்குது பார்த்தீங்களா. அப்படியே நம்ம மரம் வெட்டி நிறைய கொஞ்சம் மரங்கள்லாம் உருவாக்கி நிறைய விஷயங்கள் இந்த கேமில் இருக்குது சொல்ல வேண்டியது. இது கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகிருக்கும் இந்த கேம் வந்துட்டு. ஓகேங்களா? ஆனால் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த கேமில். நான் அப்பயே போட்டிருக்கணும்டா, ஆனால் இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த கேம் பற்றி. ஓகேங்களா? அதுதான் இந்த மரம் வெட்டிட்டோம். இதுதான் நம்ம பேகு, இங்கே தான் நம்ம மரங்கள்லாம் வரும். ஓகேங்களா? இதை வச்சு தான் எல்லாமே நம்ம பண்ண இருக்குது. இறங்கினோடனே இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு குச்சி, ஒரு தீப்பட்டி இதெல்லாம் குட்டுருவாங்கோ. இது ஸ்டோன் கிடைக்குமா? ஸ்டோன் மால்பர். இந்த மார்பல் எடுக்குன்னா சில பொருட்கள் நம்ம மார்பிள் வச்சு செய்யணும். மார்பிள் 1 ஸ்டோனாக எழுதியிருக்குது. ஆனால் இது பேர் மால்பர் கைஸ். இந்த பேர் மால்பர் தான் சொல்லுவாங்கோ. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செய்யும். டே யாரா ரே ஏய் ஓடுறா தம்பி, ஓடுறா எங்கே. அப்புறம் இதில் நிறைய ஆன்லைன் பிளேஸ் வேறு இருப்பாங்க கைஸ், பார்த்து உஷாராக ஆடணும். இல்லை நம்ம சுட்டு கழிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுன்னு. நம்மக்கிட்ட இருக்க லூட்டெல்லாம் போயிடும், அதுதான் வேஸ்ட் ஆகிடும். இவ்வளோ நேரம் ஷப்பா பாருங்கள் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. அவங்கக்கிட்ட நம்ம தூரமாக வந்துட்டோம். இதுதான் இங்கே நிறைய இந்த ஒரு ஆன்லைன் கேம், அதாவது நம்ம கூட நிறைய பிளேஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்கோ. நானே பதறி அடித்து வந்துட்டுருக்கேன். இங்கேயோ ஒரு பிளேயர் இருப்பான் போல. அப்பாடியோ பயந்தே செத்துட்டேன் கைஸ் நான் இந்த இடத்துல. பக்குன்னு ஆயிடுச்சு. நம்ம இப்போதைக்கு ஒரு நல்ல இடத்த, என்னடா அது விலங்கோ இருக்கும் இப்பயே சொல்லிட்டேன் நான். பார்த்து ஓடுது பார்த்தீங்களா. மாடெல்லாம் நம்மளை அடிக்காது இதில். ஐயோ ஏங்க பின்னாடியே துரத்தி வந்திருக்காங்க அவன். எனக்கு அப்படியே பதறிச்சு கைஸ். அப்படியே செகண்டே அவன் பின்னாடியே துரத்தி வந்திருக்காங்க கைஸ் அவன். இப்போ ஒரு விஷயம் பண்ணலாம், இங்கேருந்து எங்கேயாச்சும் வெளியே போயிடலாம். இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்க வேண்டாம், வேறு எங்கேயாச்சும் போயிடலாம். என்ன இவங்க விட மாட்டாங்க, கொண்டுருவாங்க நம்மளே உயிர் பொழிச்சு வந்துட்டுருக்கோம் பாருங்க. நம்மளே உயிர் பொழிச்சு வந்துட்டுருக்கோம், போட்டு பொழக்கிறாங்க நம்மளை பற்றி. இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆன்லைனில் விளையாடலாம், அதுதான் இங்கே மேட்ரு. வாய்ஸ் சேட் இருந்துச்சு, அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இல்லை நான் ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால தான் வாய்ஸ் சேட் ஆஃப் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு பிளேயரோட வீடு கைஸ். எங்கே அந்த பிளேயர் இருக்காங்க கைஸ், என்னோட ஃப்ரெண்ட் அங்கே முடியும் தான் பார்ப்போம். டாகா? ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஃப்ரெண்டு தான். பார்த்தீங்களா இப்படி தான் கைஸ், நான் ஃப்ரெண்டாக ஆகலான்னு நினச்சேன் கைஸ், ஒன்றுமே முடியல.
வேறு எங்கேயாவது ஸ்பான் பண்ண முடியும் கைஸ். இந்த மாதிரி ஸ்பானிங் லொக்கேஷன் பண்ண முடியும். சரி, லொக்கேஷன் பண்ண முடியும். நமக்கு தேவையான இடத்துல வேணால் ஸ்பான் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பான் லொக்கேஷன் மாற்றிக்கலாம் வேணா. இதுதான் மேப் பார்த்துக்கோங்க. நம்ம திரும்பி அங்கேயே இடத்துல ஸ்பான் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் எங்கேயோ ஸ்பான் ஆகிட்டோம். வேறு வழியே இல்லை, நம்ம தனியாக தான் சர்வை பண்ணியாகணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம போனால் வச்சுக்கோ. இந்த மாதிரி கீழேனா ஸ்டிக்ஸ் கிடக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்து படிக்க வச்சுக்கலாம். அந்த மரம் தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேம். பயங்கரமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்க பேஸ்லாம் கட்டுறது பார்த்தீங்களாலே உங்களுக்கு தெரியும். பயங்கரமான பேஸ்லாம் கட்டுவாங்க இவங்க. இந்த பிளேயர்ஸ், ஆன்லைன் பிளேயர்ஸ் எல்லோரும் பேஸ்லாம் பயங்கரமாக ட்ராப்லாம் செட் பண்ணி கட்டுவாங்க இவங்க. அதான் மெயினான விஷயம் இந்த கேமில். ட்ராப்பு அந்த மாதிரி கட்ட முடியுதில்ல. போட்டு பழக்க வேண்டாம். எத்தனை வாட்டி நான் ஃப்ரெண்ட் ஆகலாம் நினச்சேன் அவன்கிட்ட. அவன் என்னை திட்டுனான், சுட்டு கழிட்டான். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நான் மைன்கிராஃப்ட் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு லைட்டாக. மைன்கிராஃப்டில் இது மாதிரி தான் கேஸ் நம்ம சர்வை பண்ணிருப்போமே. அதுவும் எபிசோடாக மேக் பண்ணி போட்டிருப்பேன். எவனும் பார்க்குற, அதான் மனசு கஷ்டம். எல்லாமே உடச்சி தள்ளிட்டோம். நம்மளெல்லாம் யார், நம்மளாம் எல்லாம் உடச்சி தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். நம்மளாம் பிடிக்கவே முடியாது எவனாலும். அதான் கைஸ் எல்லோரும் பார்த்தீங்களா தனித்தனியாக வீடு கட்டியிருக்காங்க. ஒன்று இப்போ இவங்க புரிஞ்சிருக்கோன்னு கன்னுங்க அரைங்கப்பா பத்தா கன்னுங்க கன்னு புல்லட்டு தான் இல்லை. அதுதான் மேட்ரு. கன்னு புல்லட் இல்லை. அது கன்னெல்லாம் கிடைக்கும் ஈஸி இல்லை. இதெல்லாம் மால்பர் கல் ஈஸ். அது ஒரு மால்பர் கல், ஓகேங்களா? ஒரு மால்பர் கல் இது. இங்கெல்லாம் சில பேர் இருப்பாங்க ஈஸிங்களா, டேஞ்சரான பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் பாருங்க, சிலவங்கலாம் அப்படியே குவார்டர்ஸ் மாதிரி வீடு கட்டி வச்சுருப்பாங்க கைஸ். சில பேர் அது உள்ளே போகணுன்னா வச்சுக்கோங்க, ட்ராப் ஏதாச்சும் பண்ணுவோம் கைஸ். ட்ராப்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. வீடு பக்கத்துலேயே போக வேண்டாம். இதில் அப்புறம் ரீஸ்பான் பாயிண்ட் எப்படி செட் பண்ணணும்னா பெட்டு வேணும் கைஸ். அதான் மெயினான இது. பெட்டு இருந்தால் தான் ரீஸ்பான் செட் பண்ண முடியும், இல்லை செட் பண்ண முடியாது. அதுதான் இங்கே ஒரு சின்னது இல்லை, ஆனால் லூட்டு போயிடும் கைஸ். நம்மக்கிட்ட இருக்கிற லூட்டெல்லாம் போயிடும். இந்த மாதிரி வண்டி எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஐட்டம் கைஸ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்க்ராப்லாம் கிடைக்கும் கைஸ். அது பேர் ஸ்க்ராப் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் நம்ம பொலந்து எடுத்தோம்னா இதுலேருந்து கிடைக்கும் கைஸ். ஆனால் யாருமே பார்க்காம பிறப்போம். ஏய் போடா, உள்ளே போடா பாடி. டோர் மட்டும் வச்சுக்கலாம். இவனும் பக்கத்தில் இருக்கான். எவனோ இருக்காங்க ஈஸி. என்கிட்ட புல்லட் இல்லை, கன்னு. எவனோ ஏதோ எடுத்து போகிறான். ஏதோ வியல சவுண்ட்லாம் கேட்குது. எங்கள் பக்கத்தில் தாங்க இருக்கான் அவன். எவனோ வுட்டு கலர் பண்ணுறான்னு நினைக்கிறான் அவன். இங்கே உக்காந்துப்போம். கன்னு இருக்கு, புல்லட் இல்லையே, என்ன பண்ணுறது? புல்லட்டு இப்படி வச்சு செட் பண்ணலாம். புல்லட்னா இல்லை, அதான் மேட்ரு. இங்கே பக்குன்னு இருக்குங்க கைஸ். பக்குன்னு இருக்கு கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், பக்குன்னு இருக்கு. பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கான். செத்த இடம் தெரியுதா? அதா இது நம்ம செத்த இடம். அங்கேயும் செத்தான் நம்ம. எங்கள் இப்போதைக்கு பயமாக இருக்கு கைஸ். இன்னும் இல்லை குமார், பயமாக இருக்கு குமார். சண்டை போட்டலாமா? இவனும் இல்லை. ஓடு சிவனாண்டி, ஓடிடு சிவனாண்டி. அவ்வளோதான் சொல்ல முடியும். சிவனாண்டி ஓடிடு. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை சிவனாண்டி. ஏங்க அங்கே ஒருத்தர் இருக்காங்க. ஓடுறா ஓடிடுறா.
நிறைய பேர் பயங்கரமான வீடெல்லாம் கட்டி ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. பக்கு பக்குன்னு இருக்கும் கிஸ் எல்லாருக்கும். அது நச்சம் கிஸ். பேக்கில் துரத்தி வருவாங்க கிஸ். கொல்றதுக்காக பேக்லேயே துரத்தி வருவான். ரொம்ப சேஃப்டி கன் எடுத்துக்கலாம். புல்லட்டு எங்கே பக்கத்தில் எவனோ இருக்காங்க கிஸ். ஓடுறா 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 ஓடுறா. கன்னு என் கையில் இருக்குது, பட் ஸ்டில் புல்லட் இல்லை. இங்கே ஒருத்தர் இருக்கான். எல்லாம் பிளேயர் தாங்க. சிங்கிள் பிளேயர் விளையாட முடியாது. ஒன்லி ஆன்லைன் பிளேஸ் மட்டும்தான் விளையாட முடியும். எல்லா இடத்துலையும் இருக்காங்க கைஸ். ஒரு பேருங்க. ஒரு நல்ல இடமா பார்த்து ஒரு வீடு ஏதாச்சும் கட்டுவோம். நம்ம மரம் வச்சு வீடு கட்டுறது தான் நல்லது. சரி, மரம் வச்சுனா வீடு கட்டுவாங்கோ. இதேமாதிரி ஸ்டோன் வச்சு வீடு கட்டுவாங்க கைஸ். நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க கைஸ். குமிச்சு தள்ளுறாங்கப்பா. பக்கத்தில் வீடு கட்டுறதும் ரொம்ப சேஃபான இடம் கிடையாது. இங்கே பாருங்க, ஒருத்தன் அப்படியே மாலையே கட்டி வச்சுருக்கான் பார்த்தீங்களா. இங்கே கொஞ்சம் ஸ்டிக் இருக்குது, உட்டு சாமி. இங்கே கட்டிடலாம் கைஸ். வாங்க, இங்கே ஸ்டோனும் கிடக்குது கைஸ். கீழே பில்டுன்னு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பில்ட் பண்ணுறது. நமக்கு ஏதாச்சும் தேவையான ஐட்டம்ஸ், தேவையான ரிசோர்ஸ் இங்கே கட்டலாம் கைஸ். இங்கே நல்லா இடமா இருக்குது. பில்டை போட்டு ஒரு இந்த பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட வீடு. பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதுதான் நம்மளோட வீடு. நீ இதில் போயிட்டு இப்படி இப்படி கட்டணும் ஓகேங்களா. சின்ன வீடு தான் கட்ட போகிறேன். பெரிய வீடு மாளிகை அந்த மாதிரிலாம் கட்ட முடியாது ஓகேங்களா. சரி, அங்கே டோர் போடலான்னு நினச்சேன் கைஸ். சரி, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு. அந்த இடத்துல டோர் போடலான்னு நினச்சேன். பேசாமல் இது ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி ரிமூவ் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த லொக்கேஷன் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வீடு கட்டின லொக்கேஷன் இப்படி மார்க் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு பக்கத்தில் மரம் இருக்குது. தேவையான மரம் கட் பண்ணிட்டு இந்த மரம் வெட்டினா கூட சவுண்டு கேட்குங்க கைஸ். பிளேயர்ஸ்க்கு எவனோ ஒருத்தன் மரம் வெட்டுறான் அப்படின்னு நினச்சி வந்துடுவாங்க ஓகேங்களா. டக்குன்னு வீடு கட்டிட்டு அங்கேயே உட்காந்து வந்துடா. வேறு வழி இல்லைல்லோ. மரம் வீலர் சவுண்டுக்குன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு வந்துடுவாங்க பிளேயருங்க. பக்குன்னு இருக்குங்க. ஒன்றும் இல்லை, பக்குன்னு இருக்குது. அவ்வளோதான். இங்கே வீடு. இப்போ புரியுதா இந்த கேம் பற்றி? இதுதான் ஆக்சைட் சர்வைவல் ஐலண்ட். ஆனால் எப்படி நம்ம இங்கே மாட்டிட்டோன்னு அந்த மாதிரி ஸ்டோரி ஒன்று சொல்ல கீஸ். இதில் நம்ம எப்படி இந்த ஐலாண்டை மாட்டிகிட்டு இருக்கோன்னு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே மாட்டியிருக்கோம். நிறைய பேர் வராங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க நினைக்கிறேன். அதாவது நிறைய பிளேயர்ஸ் வராங்கோ அந்த மாதிரி தான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம இங்கே மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எப்படி போகிறதுன்னு ஒன்றும் தெரியல நமக்கு. இப்படி தாங்க கிராஃப்ட் பண்ணுறாங்க. பில்டுன்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அங்கே தான் கிராஃப்டிங் பண்ணுறது ஓகேங்களா. வேறு பக்கத்தில் மரம் தான் கட்சி. இப்போ எப்படி இது வீடு செம்மையா பங்கமா? நெக்ஸ்ட் எபிசோட் வருமா தெரியாது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடு கட்டினோட நான் எபிசோட் முடிப்பேன் ஓகேங்களா. ஓகே எஸ், எல்லாம் பில்டெல்லாம் முடிஞ்சிச்சு. நீ நம்ம அப்படியே ஒரு டோர் மட்டும் இப்படிதான் டோர் கிராஃப்ட் பண்ணுறது. அதாவது இங்கே பில்டருக்கு மேலே ஒரு என்னது ஸ்க்ரூ ட்ரைவரும் ஸ்பேண்டர் சிம்பிள் வச்சுருக்கோம். அதெல்லாம் கிராஃப்ட்லாம் பண்ண முடியும் ஐட்டம்ஸ் எல்லாம் ஓகேங்களா. அப்புறமா இதில் நிறைய விஷயம் நான் சொல்கிறது இருக்குது. அதெல்லாம் அடுத்த எபிசோடில் வரும் ஓகே கைஸ். இதில் பாஸ்கோட் லாக் பண்ணிக்கிறேன் வேணா. இப்படி நான் என்னோடய டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. 2011 இதுதான் என்னோடய டேட் ஆஃப். ஆனால் நம்மளால் திறக்க முடியும், ஆனால் அவங்களால திறக்க முடியாது.
நம்ம பாஸ்வேர்டை எப்போ வேணால் நமக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த கேமு. ஓகேங்களா? இப்போதைக்கு மேலே ரூஃப் குடி போட்டுட்டோன்னா வேலை முடிஞ்சு. அந்த ரூஃப் மட்டும் அப்படி பட்டுக்கு அதுதான். இந்த ரூஃப் மட்டும் போட்டோம், அதுதான். இதில் பெட்டும் நிறைய ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பெட் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு நம்ம இதை கிராஃப்ட் பண்ண முடியுமா? இல்லை, கிராஃப்ட் பண்ண முடியாது. இந்த பெட்டை நம்ம கிராஃப்ட் பண்ணோம்னா விலங்கரோட ஸ்கின்ஸ், அதாவது சதை இல்லை தோல் வேணுமாம்மா. அப்போ தான் நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும். அதுக்கு அலைய வேண்டையும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாட்டா பாய் சி யூ. டாட்டா கைஸ், பாய் சி யூ. அதே மாதிரி எபிசோட் 2 காத்திருங்க, வரும். ஓகேங்களா? டாட்டா பாய் சி யூ.